இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் பொறுமையாக 10:30 மணி வரைக்கும் தூங்கியாச்சு. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி 6:30க்கெலாம் எழுந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாரம் ஃபுல்லு கடகடான்னு ஓடுறோம். அதனால் சண்டே ஒரு நாள் நிம்மதியாக ஒரு 10:30 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருக்குதுன்னு வெளியே கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஒருத்தி தான். அதனால் ஹஸ்பண்ட் காலையில் கிளம்புறப்பயே 2 தோசை வாங்கி கொடுத்துட்டு போக சொல்லியிருந்தேன். 2 தோசை வாங்கி கொடுத்துட்டு மதியானம் வந்து பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு சிக்கனு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்துட்டு கிளம்பியிருந்தாங்க. நானும் பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு மதியானம் குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி தான் பார்த்திங்கன்னா செய்ய போகிறேன். அதனால் ஆனியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு துணி வந்து துவைச்ச துணி 2 நாளாக துவைச்ச துணி அப்படியே ஹாலில் எடுத்து போட்டிருந்தேன். குக்கிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு துணி மடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். குக்கிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் இங்கே பாட்டி வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவுன்னு போது டாய்ஸ் பையிலேருந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. எல்லாம் வந்து ஹால் ஃபுல்லும் போட்டு எல்லாம் கடை பரப்பிட்டு இருந்தாங்க. குக்கிங் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு துணி மடிக்க வந்து உட்காந்தாச்சு. ஒரு 2 நாள் வந்து துவைச்ச துணி வந்து மடிக்கவே இல்லை. அதனால் துணி கொஞ்சம் நிறையா சேர்ந்துருந்துச்சு. பிள்ளையும் நானும் சேர்ந்து துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வந்து கூட்டுவிட்டு டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடும். நானும் பிள்ளைங்க மட்டும்தான் ஈவினிங் வரைக்கும் இருப்போம் வீட்டில். அதனால் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடித்து வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட வந்து உக்காந்தாச்சு. சண்டே வீடு ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு மதியானம் சாப்பிட உட்காரதே ஒரு ஃபீல் தான். என்ன சாப்பிட்டா வீட்டிலே எந்த வேலையும் இல்லை, கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள் டயட்டு. அதனால் சாப்பாடு வந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன். பிள்ளைங்க நல்லா 3 பேருமே வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பிள்ளைங்கள வெயில் வந்து ஃபுல்லாக கொளுத்துது, கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்புறம் போய் விளையாடலான்னு சொல்லி படுக்க வச்சுருந்தேன். படுக்க வச்சதும் போது இவங்களும் தூங்கலை, நம்மளையும் தூங்க விடலை. எல்லாம் மாறி மாறி சிரிச்சுக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டிட்டு அப்புறம் பார்க்குற வரைக்கும் மாதிரி எழுந்து போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி உமன்ஸ் டே அப்படிங்கிறனால கொஞ்சம் வெளியே போகலாம் வான்னு சொல்லிவிட்டு வண்டியில் ரவுண்டு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரவுண்டு போயிட்டு வந்துட்டு பிள்ளையை வந்து டான்ஸ் கிளாஸில் விட்டுருந்தேன் ஈவினிங்கு. பிள்ளையை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு செருப்பு 2 பேர்த்துக்குமே வந்து செருப்பு பிஞ்சு போச்சு, செருப்பு கேட்டிருந்தாங்க. 2 பேர்த்துக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செருப்பு வாங்கி கொடுத்துட்டு நைட்டு ஒரு 8:30 மணி அப்படிங்கிறப்ப வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. கடையில் செருப்பெல்லாம் வந்து போட்டு பார்த்தா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் போதும் மறுபடியும் பாக்ஸை பிரித்து செருப்பு எடுத்து கண்ணாடி முன்னாடி நின்று போட்டு நடந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த செருப்பை கையிலேருந்து கீழேயே வைக்கல. கண்ணாடி முன்னாடி போட்டு நடந்து பார்க்குறது ஆடி பார்க்குறது எல்லா வேலை தரமும் பண்ணிகிட்டு இருந்தா. இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நைட்டெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு படுத்தாச்சு. எங்களோட இந்த சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.